சரியாக 8 மணி அளவில் சிறப்பான முறையில் பால்குட ஊர்வலம் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் அனைவரும் பால்குட ஊர்வலத்தினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இரவு சரியாக 8 மணி அளவில் நடத்தும் ஆண்களும் 11ஆம் ஆண்டு இருப்பதற்காக நடைபெற உள்ளது. ஆகவே மற்றவர்கள் அனைவரும் அம்மன் மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாளை இரவு சரியாக 8 மணி ஆண்டிப்பட்டி ஆற்று வழங்கில் வழங்கும் மதிநெறி என்ற மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறும். ஆகவே இந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு உங்களை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பால்குட ஊர்வலம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே பால்குடம் கொடுத்த விழாக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பால்குடம் ஊர்வலம் கோவிலை வந்தவுடன் பால்குடம் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். ஆகவே அனைவரும் வரிசையாக வந்து பால்குட ஊர்வலத்தினை சிறப்பிக்குமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தேங்காய் பாயசத்தை அனைத்தும் கோவில் வெளியே பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே வரிசையாக இருந்து அம்மன் அருளுக்கு பாத்திராகும்படி விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டிப்பட்டி ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் முடிந்து இன்று 48வது மண்டல பூஜை இன்று காலை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று அம்மனுக்கு பால்குட ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பால்குட ஊர்வலத்தில் அனைவரும் கலந்து கொண்டு மகா மாரியம்மன் திருவிழாவுக்கு பாத்திராகும்படி விழா குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பால்குட ஊர்வலம் கோவிலை வந்தவுடன் அனைவரும் பால்குடம் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். தேங்காய் பழம் கொண்டு போவர்கள் கோவில் முன்புறம் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே பந்தலில் வைத்து அம்மனை தரிசிக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் அமைதியான முறையில் வரிசையாக வர வேண்டும். கோவிலுக்கு வந்தவுடன் வரிசையாக பால் குடத்தை கோவிலுக்கு உள்ளே கொண்டு செல்ல வேண்டும். தேங்காய் பழம் கொண்டு வருபவர்கள்